இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவாராக. ரோமன்ஸ் சாப்டர் 5 verse number 8. ரோமர் 5 அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God shows His love for us in that while we were still sinners, Christ died for us. ஆண்டவருடைய மிக முக்கிய குணாதிசயமே அன்பு தானே. 1 யோவான் 4:8 நாம் வாசிக்கிறோம், whoever does not love does not know God, because God is love. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பாகவே இருந்து கர்த்தருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணினான். நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே, நம்முடைய குறைகளுக்கு மத்தியிலே, நம்முடைய அறியாமைகளுக்கு மத்தியிலே still God loves us. Still God loves you. இன்னும் அவர் உங்களை நேசிக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சங்கீதக்காரன் 136 சங்கீதத்தை எழுதும்போது இப்படி எழுதுகிறார், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். His love endures forever. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய அன்பு என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே, குறைகளுக்கு மத்தியிலே, அறியாமைகளுக்கு மத்தியிலே நம்மை நேசித்து இன்று வரைக்கும் அவருடைய அன்பினாலே நம்மை கட்டி அழகாய் நடத்தி வருகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஆச்சரியமாய் நிரப்பட்டும். அந்த தேவ அன்பு இன்றைக்கு உங்களை நடத்த வேண்டிய சகல பாதைகளிலேயும் கிருபையாய், மேன்மையாய், நன்மையாய் நடத்துவதாக. How great is our God. What a wonderful God we serve. எத்தனை ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்களே, அவர் வேற எந்த ஜாதிக்கும் நமக்காய் தன்னுடைய சொந்த குமாரனையே, அதுதான் அவருடைய அன்பினுடைய ஸ்தோத்திரம் அடையாளமே. அதை எப்படி காண்பிக்க முடியும்? தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக பலியாவதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு இன்றைக்கு நம்முடைய இருதயங்களில் நிரப்புவதாக. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் இருதயங்கள் கசப்பினாலும், கோபத்தினாலும், பொறாமையினாலும், வேதனையினாலும், டிப்ரெஷனினாலும், எல்லா காரியத்திலையும் சோர்ந்து கிவ் அப் பண்ணக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை ஆழமாய் நிரப்பட்டும், அதிகமாய் நிரப்பட்டும். உங்கள் கண்களை, உங்கள் இருதயத்தை, உங்கள் செவிகளை, உங்கள் நாவை, உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் தொடட்டும். தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் அற்புதமாய் ஊற்றப்பட்டிருக்கட்டும். அந்த அன்பு உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் அது வெட்கப்படுத்தாது. அந்த அன்பின் கயிறுகளாலே கர்த்தர் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். அந்த அன்பை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் வேறு எந்த அன்புக்கும் அடிமைப்படாதிருங்கள். ஆண்டவருடைய அன்பு என் இருதயத்தில் அதிகமாக ஊற்றப்படட்டும் என்று கேளுங்கள். உங்கள் தனிமையிலே, உங்கள் தோல்வியிலே, உங்கள் சோதனைகளிலே, உங்கள் வெறுமைகளிலே ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இந்த காலகட்டங்களிலே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு இடைப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனே, பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதியும், கிருபை தாரும். தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஆழமாய், அதிகமாய் ஊற்றப்பட்டிருக்கட்டும். கர்த்தாவே, ஊற்றப்பட்டிருக்கட்டும். தேவனே, இந்த அன்பினால் எங்கள் இருதயங்களை நிரப்புங்க. எங்கள் இருதயங்களை ஆக்கிரமித்திருக்கிற எந்த மாம்சீக பலவீனங்களாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் மாற்றப்படட்டும். உம்முடைய அன்பு எங்கள் இருதயங்களை அதிகமாய் நிரப்பட்டும் என்று உம்முடைய கருத்தில் விட்டுக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க. அவருடைய அன்பு உங்கள் இருதயங்களை அதிகமாய் நிரப்புவதாக. ஆமென்.